ஒரு நிமிஷம். ஓம் சாந்தி. 1/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கமிகத்திலேயே உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆக வேண்டும். அனைவரையும் விட மிக உத்தம புருஷர்கள் இந்த லட்சுமி நாராயணன் ஆவர்ன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே எந்த ஒரு குப்தமான காரியம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க? பதில்: ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனைக்கான காரியத்தை நீங்கள் தந்தையின் கூடவே குப்தமான முறையில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. தந்தை தோட்டக்காரனாக இருக்கின்றார். அவர் முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த தோட்டமாக, பூந்தோட்டமாக மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்தில் துக்கம் கொடுக்கும் எந்த பயங்கரமான பொருட்களும் இருக்காதுன்றாரு. அதாவது சொர்க்கத்துல துக்கம் கொடுக்குற அளவுக்கு, அச்சமுறுத்தும் அளவுக்கு எதுவுமே இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவசியம் சரீரத்தின் மூலம் தானே புரிய வைப்பாரு. ஆத்மா சரீரமின்றி எந்த காரியம் செய்ய முடியாது. ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில் சரீரம் எடுக்க வேண்டியிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது சங்கம யுகமாகும். கூடவே இதை புருஷோத்தம யுகம் என்றும் நம்ம கூறுகின்றோம். ஏனெனில் இந்த சங்கம யுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்தியுகம் வரும்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்தையும் புருஷோத்தம யுகம் என்று கூறுகின்றோம். தந்தை புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சங்கம யுகத்தில் வருகின்றார் எனில் அவசியம் அதுவும் புருஷோத்தம யுகமாக ஆகிறது. பாபா சங்கம யுகத்துல தானே வர்றாரு, அதனால அத புருஷோத்தம யுகமா ஆகிடுது. இங்கேயே குழந்தைகளை புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார். இங்கேதான் மாத்துறாரு. அதாவது சத்தியுகத்துல போய் நம்ம மாறல, இங்கேதான் நம்மளை மாத்துறாரு. மாத்திதான் கூட்டு போறாரு, ஆத்மாவை மாத்தி கூட்டு போறாரு. பிறகு நீங்கள் புருஷோத்தம் புது யுகத்துல இருப்பீங்க. புருஷோத்தம் என்றால் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள் இந்த ராதே கிருஷ்ணர் அல்லது லட்சுமி நாராயணன் ஆவர்ன்றாரு. இந்த ஞானமும் உங்களிடம் இருக்கிறது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஞானம் நம்மகிட்ட இருக்கு. இதை மற்றவங்க கூட ஏத்துக்கிறாங்க. இந்த ஞானத்தை சொன்னா எல்லாருமே ஏத்துக்குவாங்கன்றாரு. உண்மையில் இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆவார்ன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது லட்சுமி நாராயணன்றவங்க உண்மையில சொர்க்கத்துக்கு எஜமானர்களா இருந்தாங்க சொல்றாரு. பாரதத்திற்கு மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது. ஆனால் சுயம் பாரதவாசிகள் அறியாம இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்றாங்க அல்லவா, ஆனால் சொர்க்கம் என்றால் என்னன்ட்டு தெரியல என்பதை புரிஞ்சு கொள்வது கிடையாதுன்றாரு. யாராவது இறந்துட்டா சொர்க்கவாசி ஆயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்றாங்க. ஆனா சொர்க்கவாசினா என்ன, சொர்க்கம்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கிறாங்கன்றாரு. சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொல்றாங்க எனில் இவ்வளவு காலம் நரகத்துல தானே இருந்திருக்கிறாங்க அல்லவா, இதை கூட புரிஞ்சுக்கலன்றாரு. தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். ஆனா சொர்க்கத்தை உருவாக்கணும்னா அது யாரால முடியும்? கடவுளால தானே முடியும். புது உலகம் தான் அவ்வாறு சொல்லப்படுகிறது. அதாவது இதே உலகம் இப்ப நரகமா இருக்குது. இப்ப உலகம் ஃபுல்லா ஒரே என்ன நடக்குது, கலியுகம், கலிகாலம்னு சொல்றோம் இல்லையா, மோசமான விஷயங்கள் தான் நடக்குது. இதுதான் நரகம். வாழ்க்கையே நரகமா இருக்கு இல்லையா எல்லாருக்கும், இதான் நரகம். இதே பூமி தான் இப்ப சொர்க்கமா மாத்த போறாரு. அதுதான் புது உலகம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் மற்றும் நரகம் என்று ரெண்டு இருக்கிறது அல்லவான்றாரு. சொர்க்கம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக மனுஷங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நேற்று சொர்க்கம் இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கல்கி அவதாரம் சொல்றாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் நேத்து இருந்துச்சுன்றார். பாபா பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவருக்கு அரைக்கால்பம் ஒரு நாள் மாதிரி தெரியுது அவருக்கு. அதனால நேத்து சொர்க்கம்ன்றாரு, அரைக்கால்பம் இன்னைக்குன்றாரு. பாபாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குது. ஏன்னா அவரு தான் பிறப்பிறப்புல வர்றதில்லை. நேற்று சொர்க்கம் இருந்தது, இவர்களது ராஜ்யம் இருந்தது. மீண்டும் தந்தையிடமிருந்து ஆசை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்றாரு. நேற்று தான் நம்ம சொர்க்கத்துல இருந்தோம், இன்னைக்கு நரகத்துக்கு வந்துட்டோம். பாபா நம்மளை திரும்ப சொர்க்கவாசி ஆக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தந்தை சொல்றாரு, இனிய செல்லமான குழந்தைகளே, உங்களது ஆத்மா பதீதமாக இருக்கிறது, அதனால் நரகத்திலேயே இப்ப இருக்குது. நம்ம ஏன் இங்கே கிடக்குறோம்? நம்ம அப்பா சொர்க்கத்துல தான் நம்மளை கொண்டு போய் விட்டாரு. நம்ம பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்கும் போது சொர்க்கத்துல தான் நடிச்சோம். ஆனா நம்ம ஏன் இப்ப இங்க வந்திருக்கோம்னா, நம்ம ஆத்மா பத்தித்தமா தூய்மையற்றதாக இருக்குது, அதனால்தான் இங்க இருக்குதுன்றாரு. இன்னும் நரகம் 40,000 ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்றாங்க எனில் அவசியம் கலிகவாசி என்றுதான் கூறலாம் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, 40,000 வருஷம் உலகம் இருக்கும், நரகம் இருக்கும்னு நினைச்சிருக்கிறாங்கன்னா கலிகவாசி தானே அவங்க எல்லாரும்ன்றாரு. பழைய உலகம் அல்லவா, பாவம் மனிதர்கள் காருல இருக்கிறாங்க. கடைசியில் எப்போது நெருப்பு பற்றி கொள்ளுமோ அப்போது இவை அனைத்தும் அழிந்து போயிடும்ட்டு பாபா சொல்றாரு. அவங்களுக்கு தெரியாது இந்த உலகம் இப்ப அழிய போகுது, ஃபுல்லா நெருப்பு பத்த போகுதுன்னு தெரியாதுன்றாரு. நீங்கள் வரிசைக்கிரமாக அன்பான புத்தியுடையவர்களாக இப்ப இருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொருவரும் இப்ப பிகே ஆகி பாபாட்ட அன்பு புத்தியுடையவர்களா இருக்கிறோம். எந்த அளவுக்கு அன்பான புத்தியுடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி நீங்க அடைவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதிகாலையில் எழுந்து மிக அன்பாக தந்தையை தான் நினைவு செய்யணும். ஆனந்த கண்ணீரும் வரலாம், ஏனெனில் பல காலம் கழித்து தந்தையை சந்திக்கிறீங்க இல்லையா. பாபா சொல்றாரு, காலங்கத்தால அமிர்த வேலை ஏஞ்சி பாபாவை அன்பா நினைவு செய்யணும், ஆனந்த கண்ணீர் வரணும்ன்றாரு.
எழுந்திரிச்சு தூக்க கலக்கத்துல உட்காந்துருக்குறோம். அது 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 வேற விஷயம். ஆனா பாபா சொல்றாரு, நீங்க ஆனந்த கண்ணீரே உங்களுக்கு வரணும். எதனால ஆனந்த கண்ணீர் வரணும் காலங்கத்தால பாபா நினைக்கும் போதுனா, ஏன்னா ரொம்ப காலம் கழிச்சு பாபா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு இல்லையா. பாபாவை நம்ம சந்திக்கிறோம். 5000 வருஷத்துல ஒரு முறைதான் பாபா கிடைக்கிறாரு. சத்தியுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம் பாதி போன பிறகு இப்பதான் வந்திருக்கிறாரு இல்லையா. எவ்வளவு காலம் கழிச்சு நம்ம பாபா கிடைச்சிருக்காருன்னா அன்பு கண்ணீர் வரணும், ஆனந்த கண்ணீரே வரணும். அப்பா கிடைச்சிட்டாரு. இந்த வெளிநாட்டுக்கு போன அப்பா ஒரு 10 வருஷம் கழிச்சு வராருன்னா எப்படி அந்த குழந்தைங்க அழுவும். அந்த அந்த மாதிரி 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு ஒரு அப்பானா எவ்வளவு கண்ணீர் வரணும். ஒன்னும் அந்த மாதிரி தெரியவே இல்லை. பாபாவை பிரிஞ்ச ஒரு ஆத்மாவுக்கு பரமாத்மாவை பிரிஞ்ச ஒரு உணர்வே இல்லை. வந்திருக்கிறாருன்னா அழணும் இல்லையா. பாபா நீங்கள் எம்மை துக்கத்துல இருந்து விடுவிக்கிறீங்க அப்படின்ட்டு நமக்கு தோணும். நாங்கள் விஷக்கடலில் மூழ்கி எவ்வளவு துக்கம் அடைந்து வந்தோம், இப்போது இது கொடூரமான நரகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் பாபாட்ட, என்னை காப்பாத்து கடவுள், என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுது, உலகமே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் நம்ம இருந்தோம் இல்லையா கலியுகத்துல. இப்ப பாபா கிடைச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லணும் பக்தியில, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடறேன், எனக்கு இருக்கவே பிடிக்கலன்ட்டு. விஷக்காடுல மூழ்கி எவ்வளவு துக்கம் அடைஞ்சு வந்தோன்ட்டு. ஆனா இப்ப இது கொடூரமான நரகம், கும்பிபாக நரகம்ட்டு பாடப்பட்டிருக்குது. இப்போது பாபா உங்களுக்கு முழு சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வச்சிருக்கிறாரு. ஆனா பாபா நமக்கு புத்தி பூட்டை ஓபன் பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு இல்லையா. இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். என்னவோ இப்ப பாபா கிடைச்சிட்டாரு, என்ன பிரச்சனை நடந்தாலும் கூட பாபா இருக்கிறாருன்ற தைரியம் மட்டும் இருக்குது. மூலவதனம் என்றால் என்ன என்பதையும் கூறியிருக்கிறாரு இல்லையா. நமக்கு சொன்னாரு பரந்தாம என்ன அப்படின்னு சொன்னாரு. முதலில் நீங்கள் அறியாம தான் இருந்தீங்க. இது முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் தான் அல்லாவின் பூந்தோட்டம். இப்ப நம்ம இருக்கிறது நரகம். இங்க யாராவது மனுஷங்க யாராவது நல்லவங்க இருக்கிறாங்களா? எல்லாம் முள்ளு மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா. முள்ளு எப்படி குத்தும் இல்லையா. கருவேல முள் குத்துச்சுன்னா அப்படியே என்ன ஆயிடும்னா அவ்வளவு விஷம் பாயும், அந்த அளவுக்கு முள்ளு. அந்த மாதிரிதான் மனுஷங்க இருக்கிறாங்க, வார்த்தைகளா பேசுறாங்க, மனசை துக்கப்படுத்துற மாதிரிதான் பேசுறாங்க. அதனாலதான் முள்ளுக்காடுன்றார் பாபா. சொர்க்கம் தான் அல்லாவின் பூந்தோட்டம். சொர்க்கத்துல எல்லாரும் மலரா இருப்பாங்க இல்லையா. அங்க மனிதர்கள் மலர்கள் போலதான் இருப்பாங்க. மலர்கள் தேவதைகள், அவங்க மனிதர்கள் கிடையாது, தேவதைகள். மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையை தோட்டக்காரன் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா, கூறுகிறோம் அல்லவா. பிறகு உங்களை மலரிலிருந்து முட்களாக ஆக்குவது யார்? அதனாலதான் அவர் பேர் பபுல்நாத்னு வச்சுக்கிறாங்க. முள்ளுல இருந்து நம்மள மலரா அவர் மாத்துறாரு. ஆனா இப்ப நம்மள மலர்ல இருந்து முட்களா அப்புறம் யார் மாத்துறது? 2500 வருஷம் கழிச்சு மலரா இருந்த நம்மள முட்களா யார் மாத்துறது? ராவணன் மாயாதான் மாத்துதுன்னு சொல்றாரு. பாரதம் பூக்கள் நிறைந்த தோட்டமாக ஒரு காலத்துல இருந்தது, இப்போது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது என்பதை குழந்தைகளாகி நீங்க இப்போது புரிஞ்சுக்கிறீங்க. காட்டில் மிருகங்கள், தேல் போன்றவைகள் இருக்கும். காட்டுல பாருங்க மிருகம் இருக்கும், அதாவது புலி, சிங்கம், தேல் எல்லாமே இருக்கும். ஆனா சத்தியுகத்துல பயங்கரமான எந்த மிருகங்களும் இருக்காது. சாஸ்திரங்களில் பல விஷயங்களை எழுதி வச்சுட்டாங்க. கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது, இது நடந்தது, அது நடந்ததுலாம் எழுதிட்டாங்க. பிறகு கிருஷ்ணரை துவாபர யுகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. ஆனா ஞான கடல் ஒரே ஒரு தந்தை தான் என்பதை தந்தையே நமக்கு புரிய வச்சிருக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஞான கடலானவர்கள் என்று சொல்ல முடியாது. யாரையுமே ஞான கடல்னு சொன்னது கிடையாது. இது வரைக்கும் பிரம்மா ஞான கடல், விஷ்ணு ஞான கடல், ஞானத்தை சொன்னாரு, சங்கர் ஞானத்தை சொன்னாருன்னு எதுலயும் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. ஞானத்தை சொன்னவர் சிவன் தான், ஞான கடலானவர் அவர் தான். அதாவது அணுவு பிளந்து அதுல 7 கடலை புகுத்துனாங்களாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது யார்? சிவபாபா தான். அவர் புள்ளியா இருக்கிறார். அந்த புள்ளிக்குள்ளார 7 கடல் இருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு புள்ளியில 7 கடல் எப்படி இருக்கு. எல்லா கடலாவும் இருக்கிறார். சக்தி கடல், தூய்மை கடல், அன்பு கடல், அமைதி கடல், மகிழ்ச்சி கடல், ஆனந்த கடல். ஆனந்தமே ஒரு கடலா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சக்தியே ஒரு கடலா இருந்தா எப்படி இருக்கும். இப்ப நம்ம போய் கடலை பாக்குறோம், பீச்சை பாக்குறோம், பீச்சுக்கு போறோம், கடலை பாக்குறோம், எப்படி பறந்து விரிஞ்சு இருக்குது. அதை நீங்க அதை எண்ணவே முடியாது. அள்ள முடியுமா இல்ல எண்ண முடியுமா சொல்லுங்க. ஒரு கடலை நம்மளால ஒரு எதுலயாவது ஒரு கிளாஸ்ல போட்டு ஊத்த முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. அது எண்ணற்ற, அதாவது கடல் அளவு ஞானம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கடல் அளவுன்றது எண்ண முடியாத அளவு. அந்த அளவு அவர்கிட்ட தெய்வீக குணங்கள் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் எப்படி இருப்பாருன்ட்டு. அவர் மனுஷனா பிறக்கறது இல்ல, அவர் கடவுளா இருக்கிறாரு. அவர் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவர் நேரா மட்டும் ஒரு மனித ரூபம் எடுத்து வந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? அவ்வளோ அன்பா இருப்பாரு, அவ்வளோ தூய்மையா இருப்பாரு, அவ்வளோ சக்திசாலியா இருப்பாரு. எப்படி கடல் அளவு இருப்பாரு. கடல் அளவு சக்திசாலி யாரு? கடவுள் தான். கடல் அளவு சக்திசாலி, கடல் அளவு தூய்மையா இருக்கிறவரு,
அதாவது தூய்மைக்கே இந்த எண்டே கிடையாது. அந்த மாதிரி தூய்மையானவர் உலகத்துல யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒருத்தவர். அவர் தான் வந்து கடவுள். கடவுளுடைய டெஃபினிஷன்னா இப்படிதான் சொல்லணும் நம்ம. அவர் யார் அப்படின்னா கடலானவர். எல்லாத்துலயும் கடலானவர். ஒரு அறிவுலே ஒரு கடல் அளவு அறிவு அறிவு ஒருத்தவருக்கு இருக்குன்னா எப்படி சொல்ல முடியும் அவரை? இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்களா, கற்றது கல் அதாவது கல்லளவு, கல்லாதது உலக அளவு. கற்றது என்ன அளவு சொல்லுவாங்க? கையளவு. கட்டுறது கையளவு சொல்லுவாங்க. அதாவது நம்ம படிச்சது கொஞ்சம் தான், அது படிக்காதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த கடல் அளவு ஞானம் வந்து கடவுள்கிட்ட இருக்குது. இப்ப அவரு தான் சொல்லிட்டு இருக்காரு ஞானத்தை. அப்போ ஒரு கடல் அளவு ஞானம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்குன்னா அப்ப எப்பேற்பட்டவரா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இறைவன் எப்பேற்பட்டவர்? அவர் எல்லா தர்மத்திலயும் அவரை வணங்குறாங்கன்னா அவர் எப்பேற்பட்டவர்னு யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட எல்லாமே கடல் அளவு இருக்கு. அப்ப அமைதியை வந்து ஒரு கடல் அளவு அமைதி அவர்கிட்ட இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, அமிர்த வேலையில ஏஞ்சி என் அன்பா நினைங்க, ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா தந்தைய புள்ளியா இருக்கார் பரந்தாமத்துல நினைக்கும் போது அவ்வளோ கடல் அளவு அமைதி உங்களுக்கு வந்துடும். அதாவது அந்த அளவுக்கு ஆழ்ந்த அமைதி வந்துடும். அது மாதிரி பாவம் வந்து அழிஞ்சிரும். ஏன்னா பத்தித்த பாவனரா இருக்கிறதுனால அவரை நினைக்க நினைக்க அவருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறதுனால நமக்கு வந்து அழிஞ்சு போயிடும். பாவம் வந்து அழிஞ்சிரும். அதுக்குதான் சொல்றேன் என்ன நினைங்க நினைங்கன்ட்டு. ஆனா இந்த மாயா வந்து நம்மளை நினைக்க விடாம பண்ணுது பாருங்க. அப்ப வந்து அணுவை பலந்து 7 கடலை அதுல புகுத்தினாங்கன்னா அந்த மாதிரியான சக்தி, அந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் கடவுள்கிட்ட இருக்குது. அதனாலதான் அவர் புகழ இது வரைக்கும் பாடுறாங்கன்னா ஏன் பாடுறாங்க? எல்லா புகழும் இறைவனுக்கே, நினைத்தாலே முக்தி, இதெல்லாம் ஏன் பாடணும் யோசிச்சு பாருங்க. அப்ப எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு அவரு? மறைஞ்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரியல அதனால அவர் இல்லைன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. இப்ப காத்து கூட தான் கண்ணுக்கு தெரியல, கரண்ட் கூட தான் கண்ணுக்கு தெரியல, அது இல்லைன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப கடவுள் கண்டிப்பா இருக்கிறாரு. அவர் ஏன் அவருக்கு அவ்வளவு புகழ் பாடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஞானம் அந்த அளவுக்கு இருக்குது, எல்லாமே இருக்கு. அவர் தான் உலகத்தையே மாத்திட்டு போயிருக்கிறாரு. போன கல்பம் மாத்திட்டு போனாரு, இந்த கல்பம் அவசியம் மாத்துவார். கடைசியில தான் தெரியும் அவர் யாருன்றது. பதித பாவனன் என்று ஒரே ஒரு ஞான கடலை தான் கூற முடியும்ன்றாரு. ஞானத்தின் மூலம் தான் மனிதர்களுக்கு சத்கதியே ஏற்படுகிறது. இப்ப இந்த அறிவு மூலம் தான் நமக்கு சத்கதியே கிடைக்குது. அத கூட அவரே தான் வந்து சொல்றாரு. சத்கதிக்கான இடங்கள் 2 இருக்குன்றாரு. ஒண்ணு நமக்கு என்ன வேணுமோ அங்க போலாம், அதை தான் கொடுக்குறேன்றாரு. நீ என்ன கேட்குறியோ அதை தர, உன்னால என்ன முடியுமோ அதை நீ வந்து அடைஞ்சுக்கோன்றாரு. இப்போ சத்கதிக்கு 2 இடம் இருக்கும். ஒண்ணு வந்து பரந்தாமம், இன்னொன்னு வந்து சொர்க்கம். நீ பரந்தாமம் போறியா போ, நீ சொர்க்கம் போறியா போன்றாரு. சொர்க்கத்துக்கு போனோம்னா நீ இங்கேயே எல்லாத்தையும் விடணும். நீ உடம்புல இருந்துகிட்டு என்னை தவிர வேற யாரையும் நினைக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது, 5 விகாரம் இருக்கக்கூடாது. இந்த உடம்புல இருந்துகிட்டு நீ எவ்வளவு நாள் வாழறியோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன நினைன்றாரு. அப்ப நீ ஜீவன் முக்தி அடைஞ்சிருவ, சொர்க்கத்துக்கு போயிருவ, வாப்சமான ஆகி சொர்க்கத்துக்கு போயிருவ. சரி, என்ன நினைக்கலையா, உனக்கு பாவம் போலியா, நீ கடைசி நேரத்துல உடம்ப விட்டு போயிட்டு பறந்தாம போயிரு, அவ்வளவுதான். யாரெல்லாம் முக்தி கேட்கறாங்களோ அவங்க பறந்தாம போயிடுவாங்க. யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிருங்கன்றார். ஆனா முயற்சி மட்டும் பண்ணணும். இப்போது இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இது குப்தமா ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. ஆனால் குப்தமாக என்பது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்துதான் ஆதிசநாதன தேவ் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. கடவுள் ஒருத்தர் தான் வந்து இந்த பெரிய தர்மம், இந்த தர்மம் மறைஞ்சு போச்சு, இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அனைவரும் அவரவர்களது மனித சரீரம் என்ற ஆடையில வராங்க. தந்தைக்கு தனக்கென்று எந்த ஆடையும் சரீரம் கிடையாது. கடவுளுக்கு உடல் இல்லை, அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படி நம்மளும் ஆத்மா கண்ணுக்கு தெரியல, இந்த உடலுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிறோம். இந்த உடலே நம்ம கிடையாது, இந்த உடல் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் டெட் பாடின்னு சொல்லிட்டு கொண்டு போய் எரிச்சிடுறாங்க இல்லையா. உயிர் போன பிறகு டெட் பாடி ஆயிடுது இந்த உடம்பு. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத உடம்பு மண்ணுக்குள்ளார போயிடுது. நம்ம ஆத்மா இதுல நடிக்கிறோம். நமக்கு ஒரு உடல் இருக்கு, ஆனா அவருக்கு உடல் இல்லை. அதனால்தான் இவர் நிராகார இறைத்தந்தை என்று கூறப்படுகிறார். அதனாலதான் எல்லா தர்மத்திலையும் எங்க பைபிள் எல்லாம் இருக்குது இன்கார்பரியல் காட்ஃபாதர், கரெக்டாவே இருக்கு. அவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க கிறிஸ்துவ தர்மத்துக்கெல்லாம் 2 பாயிண்ட் சொன்னாலே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. இங்க நம்ம இந்து தர்மத்துக்கு தான் புரிய வைக்கிறதுக்குள்ளார தலை பிச்சுக்குன்னு போயிடுது. ஏன்னா எத்தனை சாமி இருக்குது, எத்தனை கடவுளுக்கு, இது யாரு அது யாருன்னு கேள்வி கேட்டு என்னது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. அப்ப விநாயகர் யாரு, அப்புறம் முருகர் யாரு, லட்சுமி யாரு, நாராயணன் யாரு, இவங்கெல்லாம் யாருன்ட்டு இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள படாயிடுது. ஆனா கிறிஸ்துவ தர்மம் முஸ்லீம் தர்மத்துக்குலாம் சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்றது, கரெக்ட் தாங்கன்றாங்க. இது வந்து அதுல ஏன்னா அவங்க பைபிள்ல இருக்குது, குரான்ல இருக்குது. இங்க என்ன இருக்குது நம்ம தர்மத்துல? கீதை சொன்னது கிருஷ்ணர் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்ப அதுலயே ஃபர்ஸ்ட் குழப்பம் ஆயிடுச்சு இல்லையா. கீதையை சொன்னது
அவங்க அப்பா கிருஷ்ணருடைய அப்பா தான் சொன்னாரு. கிருஷ்ணர் சொன்னாருன்னு எழுதி வச்சுட்டீங்க, அப்புறம் என்ன பண்றது? எல்லாமே குழப்பமாயிடுச்சு. இப்ப இதை ப்ரூஃப் பண்ணாதான் கடவுள் யாருன்னே தெரியும். கடவுள் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதை ப்ரூஃப் பண்றதுக்குள்ள நம்ம தலைப்பிச்சின் போது, ஏன்னா நம்ம தான் வந்து துவாபர யுகத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எழுதி வச்சதே இந்த பிகேஸ் தான். அதனால முள்ளால எடு, நீ தான் மாத்தணும்ட்டு நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நீ உன் கர்மா நீ ஃபேஸ் பண்ணு, நீ தானே மாத்தி சொன்ன, நீயே போய் எல்லாருக்கும் புரிய வைன்ட்டாரு. இப்ப நம்ம தான் புரிய வைக்கணும். புரிய வச்சு எல்லாருக்கும் கிருஷ்ணர் கிடையாது கீதை சொன்னது, சிவன் தான் சொன்னாரு. சிவன் வந்து பரம்பிதா பரமாத்மா நிராகார இறை தந்தை. அவர் மூலமா தான் கிருஷ்ணர் இந்த ஞானத்தை படிச்சு கிருஷ்ணர் ஆனாரு. ஆனா அப்பாவுக்கு பேரா புள்ள பேரை போட்டாங்கன்ட்டு நம்ம தான் புரிய வைக்கணும். மற்ற அனைவரும் சாக்காரமானவர்கள். மற்ற எல்லாரும் கிருஷ்ணர்ல இருந்து எல்லாமே உடல் எடுத்து நடிக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் தான் பிறப்பிறப்புல வர்றதில்லை. இவர் நிராகார சரீரமுள்ள ஆத்மாக்களின் நிராகாரமான இறை தந்தை என்று கூறப்படுகின்றார். பாருங்க, நம்ம யாரெல்லாம் சரீரம் எடுத்து நடிக்க வராங்களோ அது யாரா இருந்தாலும் சரி, அது இயேசுவா இருந்தாலும் சரி, புத்தரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, சாய்பாபா இருந்தாலும் சரி, உடம்பு எடுத்துட்டு அவங்க கடவுளே கிடையாது. அவங்க யார் காட்ஃபாதரா? அவங்கெல்லாம் காட்ஃபாதரே கிடையாது. வள்ளலார் யார் காட்ஃபாதரா? கிடையாது. அவர் கடவுளே கிடையாது. யாருமே கடவுளே கிடையாது. அவங்கெல்லாம் சரீரமற்ற காட்ஃபாதருடைய குழந்தைகள். அவங்கெல்லாம் எல்லாருமே ஆத்மாக்கள் நடிக்க வந்தவங்க. மனித சரீரத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க கடவுள் கிடையாது. அவங்க எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். இவர் தான் கடவுள். இவர் யாரு? புள்ளியா இருக்கார், பிறப்பிறப்புலயே வராதவர். சிவனு கூட பாருங்க, சிவலிங்கம் தான் காமிச்சிருப்போம். உடம்பே நம்ம உடம்பு அவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க. சங்கரன்றது தேவதை, லிங்கம் தான் காமிச்சிருப்போம். அதனால அவருக்கு உருவம் கிடையாது. மற்றபடி புள்ளியா இருக்கிறாரு. சரீரமற்ற இறைத்தந்தை என்று கூறப்படுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் மூலவதனத்துல தான் இருந்தீங்க. நம்மளும் பரந்தாமத்துல தான் இருந்தோம். பாபா கூட தான் இருந்தோம். புள்ளியா தான் இருந்தோம். ஆக்சுவலா நம்மளோட சொரூபத்தையே நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் கடவுள் யாருன்றதே குழம்பி போயிட்டோம். முக்கியமா நம்ம யாருன்னு தெரிஞ்சுட்டா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். அதான் உள்கடை உள்கடை உள்கடை. உள்கடைன்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீ யாரு? நீ உயிர். நீ இந்த உடம்பே கிடையாது. நீ உடம்பே கிடையாது, நீ உயிர். அப்ப அதை புரிஞ்சுட்டாதானே உன்னோட அப்பா யாருன்னு நீ புரிஞ்சுக்குவ. அப்ப உள்கடை பண்ணாதான் கடவுள் யாருன்னே தெரியும். அதான் சொல்றாரு. தந்தையும் அங்குதான் இருக்கின்றார். தந்தையும் பரந்தாமத்தான் இருக்கிறார், ஆனால் குப்தமாக இருக்கிறாரு. அப்பா வந்து குப்தமா இருக்கிறார். தந்தை வந்துதான் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை இப்ப ஸ்தாபனை செய்யறார். கடவுளே வராரு, வந்துதான் முதல் தர்மம் ஆதி தர்மத்தை, ஆதி சனாதன தேவதைகளின் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறார். மூலவதனத்தில் எந்த துக்கமும் கிடையாது. நீங்க பரந்தாமம் போயிட்டீங்கன்னா துக்கமே கிடையாது. துக்கம் எல்லாமே இந்த துக்கதாமம் நரகத்துலதான். இங்கதான் ஆக்சிடென்ட் ஆகும், இங்கதான் குழந்தைகள் அழுவும், இங்கதான் எல்லா பிரச்சனைகளும் நடக்கும். மேல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தந்தை சொல்றாரு, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் தான் நன்மை கிடைக்கும். தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம பாட்டு நடிச்சுதான் ஆகணும். இங்க எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். எல்லாமே டெஸ்ட் பேப்பர். ஆனா நமக்கு ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒரு விஷயத்துலதான் நன்மை. என்னன்னா பாபாவை நினைங்க. மண்மனா பாபா, அவ்வளவுதான் சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு தந்தையை நினைங்க. தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டீங்க இல்லையா? பிகே ஆயிட்டோம். குழந்தை என்றால் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அப்பாவை நினைச்சா ஆஸ்தி கிடைக்கும். அல்லாவை நினைவு செய்தால் அவசியம் சத்தியுக புது உலகின் ஆஸ்தி கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பதித உலகின் விநாசம் அவசியம் ஏற்பட்டே ஆக வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பா விநாசம் அடையுன்றார். பாருங்க, இன்னொரு 10 வருஷம்தான். நீங்க இன்னும் 2025க்கு மேலே பார்ப்பீங்க. இப்ப 2025 கடைசியிலே பார்ப்பீங்க நிறைய விநாசங்களுடைய காட்சிகள் நிறைய ஏற்படும். அமரபுரிக்கு சென்றே ஆகணும். இப்ப எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயே ஆகணுன்றாரு. அமர்நாத், அதாவது யாரெல்லாம் பிக் ஆயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அமரபுரிக்கு போயே ஆகணும். அமர்நாத் பார்வதிகளாகிய உங்களுக்கு அமர கதைகளை இப்ப கூறிக்கொண்டிருக்கிறார். அமர்நாத் சிவபாபா தான். சிவபாபா வந்து நம்மளாம் ஆத்மாக்கள், பார்வதிகள். நமக்கு தான் அமர கதை. அழிவற்ற ஆத்மா, அழிவற்றது. அதான் அமரக்கதை. அமரர்னா அழிவில்லாதவங்கன்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, உடம்புக்கு தான் அழிவு. அதுதான் புரிய வைக்கிறார். தீர்த்த யாத்திரைக்கு எவ்வளவு மனுஷங்க போறாங்க, அமர்நாத்துக்கு எவ்வளவு பேர் செல்றாங்க. அங்க இருப்பது ஒன்றும் கிடையாது. அங்கேவா இருக்கிறோம்? அங்க இருக்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாதுன்றாரு. அனைத்தும் ஏமாற்று வேலையாகுன்றாரு. அங்க வந்து உண்மை எதுவும் கிடையாது, எல்லாம் பொய்யின்றாரு. உண்மை ஒரு துளியும் கிடையாது. பொய்யான உடல், பொய்யான மாயை என்று பாடப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தமும் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இங்க இருப்பதோ பொய் தான். எதுவும் ஞானத்தின் விஷயங்களாகும். கண்ணாடியே கண்ணாடி என்று கூறுவது பொய்யாகாது. மற்றபடி தந்தையை பற்றி என்னெல்லாம் சொல்றாங்களோ அனைத்தும் பொய் தான் கூறுகின்றனர்ன்றாரு. அதாவது இந்த உலகத்துல விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே பொய்யா சொல்றாங்க. கடவுளை பத்தி கடவுளே வந்து சொன்னாதான் கரெக்ட். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தா அது எப்படி கரெக்ட்? இந்து தர்மத்துல கிருஷ்ணர் தான் கடவுள்ன்றாங்க, முஸ்லிம் தர்மத்துல அல்லாஹ் கடவுள்ன்றாங்க, இது கிறிஸ்துவ தர்மத்துல இயேசு தான் கடவுள்ன்றாங்க. கடவுளை பத்தி கடவுள் வந்து சொல்ற வரைக்கும் அது உண்மை கிடையாது இல்லையா? சத்தியமானவர் சிவன். அவர் வாயால என்ன சொல்றாரோ அதான் உண்மை. மத்ததெல்லாம் பொய் தான் சொல்றாங்கன்றாரு. உண்மையை கூறக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார்.
ஆனா உண்மையை யார் சொல்றதுன்னா சத்தியமானவர் சிவன் தான் வந்து சொல்லிடுறாரு. இப்போது பாபா வந்து உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணன் கதையை கூறுகின்றார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். பொய்யான செயற்கையான வைரம் முத்து இருக்கிறது அல்லவா? இன்றைய நாட்களில் பொய் மிகவும் பகட்டாக இருக்கு. இந்த காலத்துல யாருங்க உண்மையை நம்புறாங்க? உண்மையை சொன்னாலே உண்மைக்கு காலமே கிடையாது. பொய்க்கு தான் ஷோ. பொய் ரொம்ப ஷோவா இருக்கு இல்லையா? அதன் ஜொலிப்பு கூட உண்மையை காட்டிலும் நன்றாக பிரகாசிக்கிறது. இந்த உண்மையான வைரத்தை காட்டிலும் இந்த போலி வைரம் பாருங்க மின்னும். உண்மையான வைரம் அந்த இரவுல கூட பார்த்தா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா, அந்த அளவுக்கு மின்னும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பொய்யான வைரம் பாருங்க நல்லா மின்னும். அதனால பொய்க்கு தான் இப்ப ஜொலிப்பு அதிகம்ன்றாரு. முன்பு இந்த பொய்யான கற்கள் கிடையாது. பின்னாட்களில் அயல்நாட்டுகளிலிருந்து இந்த பொய்யான டைமண்ட் எல்லாம் வந்திருக்குன்றாரு. பொய்யானதை உண்மையானதுடன் கலந்துடுறாங்க, தெரியாமல் போயிடுது. இப்ப யார் பார்த்தாங்க உண்மையான தங்கம் எது உண்மையான வைரம் எதுன்னு? பொய் சொல்லி வித்துடுறாங்கன்றாரு. பிறகு அதை கண்டுபிடிப்பதற்கான பொருளையும் உருவாக்குறாங்க. அப்புறம் எது பொய் எது உண்மைன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு லென்ஸ் வச்சது எதோ கண்டுபிடிப்பாங்க. பொய்யான முத்துக்களும் இருக்கின்றன, சிறிதும் அறிந்து கொள்ள முடிவது கிடையாது. இப்போது குழந்தைகளாகி உங்களிடத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகமுடையவர்கள் இங்க வரவே மாட்டாங்க. இதை யார் இந்த முரளியை படிக்கிறாங்களோ அவங்க சந்தேகமே அவங்களுக்கு கிடையாது. கடவுள் தான் வந்துட்டாரு, அவர் தான் என்னை மாத்திட்டு இருக்கிறாருன்னு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சவங்க தான் இந்த முரளியை படிப்பாங்க. முரளியே கேட்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, சந்தேகமா இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்க சென்டருக்கு வரவே மாட்டாங்கன்றாரு. கண்காட்சிகளில் எத்தனை பேர் வராங்க? தந்தை சொல்றாரு இப்போது பெரிய பெரிய கடைகளை திறங்கள்ன்ட்டு சொல்றாரு. பெரிய பெரிய சென்டர் திறக்க சொல்றாரு. உங்களது இந்த ஒரே ஒரு கடை தான் உண்மையான கடையாகும். கடைசி கடை தான் சொல்லிட்டாரு. எல்லாரும் கடைசியா இங்கதான் வந்தாகும். எவ்வளவுதான் இப்ப கடை இருந்தாலும் அதெல்லாம் பொய்யான கடைகள், அதெல்லாம் மூடப்பட்டுடும். அங்கெல்லாம் ஃப்ராடு போலித்தனம் எல்லாம் வெளிப்பட்டுடும். அதை விட்டுட்டு வந்துருவாங்க. கடைசியா எந்த கடைன்னு திறந்துக்குதுன்னு பார்ப்பாங்க. அது பிரம்மா குமாரிகள் இயக்கம், அதுவும் பெண்களால நடத்தப்படுறது. இதுக்கு யாருமே இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன, அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூடாம கடைசி வரைக்கும் திறந்து வச்சுக்கிறாங்கன்னா அதுதான் கடவுளுடைய கடை. அந்த கடவுளுடைய கடை தான் கடைசி வரைக்கும் திறந்துருக்கும். அங்க பொய்யே இருக்காது இல்லையா, உண்மைதான் இருக்கும். இங்கதான் கடைசியா எல்லாரும் வருவாங்க. நீங்கள் உண்மையான கடையை திறக்கிறீங்க. பெரிய பெரிய சன்னியாசிகளின் பெரிய பெரிய கடைகள் இருக்கின்றன இல்லையா, அங்க பெரிய பெரிய மனுஷங்க போறாங்க. நீங்களும் பெரிய பெரிய சென்டர் இப்ப தரங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டதாகன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா பக்திக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பக்தியில சடங்குகள்லாம் நிறைய இருக்கு, அது தனிப்பட்டது, அது செய்ய வேண்டியதுதான். ஏன்னா பக்தி முடிஞ்சாதான் ஞானம் கிடைக்கும். அதனால பக்தியை நம்ம தடை பண்ணக்கூடாது. அது ஏதாவது பண்றாங்கன்னு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். பக்தி ஆரம்பத்திலிருந்தே நடைபெற்று வந்தது என்று கூட கூற முடியாதுன்றாரு. ஞானத்தின் மூலம்தான் சத்கதி, அதாவது பகல் ஏற்படுது. பக்தி வந்து சத்தியுகத்துல இருந்தெல்லாம் வரல. பக்தி எப்ப வந்தோம்னா துவாபர முதல்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. கடவுளை நம்ம மறந்துட்டு நம்ம சொர்க்கத்திலயும் கடவுள் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டாரு. நம்ம ஆத்ம உணர்வுல நடிச்சோம். அந்த பக்தி அந்த ஞானத்தினுடைய பலன் நம்ம சொர்க்கத்துல போய் அனுபவிக்கிறோம். 21 பிறவி ஆஸ்தி அனுபவிக்கிறோம். ஆனா அந்த ஆத்ம உணர்வு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஆஸ்தி அடையிறோம். ஆனா ஆத்ம உணர்வு போய் தேக உணர்வு எப்ப வருதோ அப்பதான் நம்ம வந்து துக்கம் அடைய ஆரம்பிக்கிறோம். அப்பதான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. இரவுல தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம். அதாவது தேக உணர்வுல தான் கடவுளை தேடுறோம். ஆத்ம உணர்வுல தேட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாப்சமான நிலையில தான் இருக்கிறோம். அங்க வந்து எல்லாமே ஜாலியா தான் இருப்போம். அங்க கடவுளை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கு சம்பூர்ண நிர்விகாரி, உலகுக்கு எஜமானர்களாக நீங்க இருந்தீங்க. அதாவது பாப் சமான், கடவுளுக்கு சமான் ஒருத்தவங்க இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப கடவுளை 7 கடல்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பாபா நம்மளை மாத்துறாரு. அதாவது இப்ப வந்து பிரம்மா பாபா மம்மா வந்து ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன், அவங்கள பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து சத்தியுகத்துல லட்சுமி நாராயணனும் கடவுள் சமான் இருக்கிறாங்க. பகவான் பகவதியா இருக்கிறாங்க. அதாவது இங்க சங்கம யுகத்துல பாபாவை நினைச்சு நினைச்சு அவரை பாபா மாதிரி ஆயிட்டாங்க. பாப் சமான் ஆயிட்டு சொர்க்கத்துல நடிக்கும் போது கடவுளுக்கு சமானம். அப்படியே கடவுளை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொர்க்கத்துல அவங்க காட்சி அளிப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பகவான் பகவதியா மாறுறாங்க. இருந்தாலும் கடவுளுக்கு ஈக்குவலா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு கடவுள் சமான் ஆகி போயிருக்கிறாங்க இல்லையா லட்சுமி நாராயணன். அவங்க வந்து உலகுக்கே எஜமானராக இருந்தனர் என்பது மனிதர்களுக்கு தெரியாதுன்றாரு. ஆனா இந்த கோயிலுக்கு போறாங்களே, லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போறாங்க, திருப்பதி போறாங்க, திருவனந்தபுரம் போறாங்க. அவங்க யாரு இவங்க? இவங்க எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு பூஜை நடக்குது? நாள் ஃபுல்லா பூஜை நடக்குது, இவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? இவனும் பார்த்தா தேவதைகள், அவங்க உருவம் பார்த்தா மனுஷங்க மாதிரிதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நல்ல அலங்காரம் பண்றாங்க. இவங்களை ஏன் இவ்வளோ பூஜை பண்றாங்க? அதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. இந்து தர்மத்துல போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, கும்பிடு போடுறாங்க, வந்துடுறாங்க, அர்ச்சனை பண்றாங்க, வந்துடுறாங்க. ஆனா அவங்க